ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உதிரியான வெஜ் புலாவ் ரெசிபி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாங்கள் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்து இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறோம். அது இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம 4 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கியதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் எல்லாமே. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் போல் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து 1/4 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்கறிகளை. அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரோ இல்லை கிண்ணமோ அரிசி ஊற வைக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்னால் 2 மடங்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி சேர்க்கணும். ஸோ அப்போ தான் நல்லா வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குக்கர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் கீ ஊற்றிக்கலாம், நெய். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா வெயிட் போட்டு விசில் போட்டுருக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக வெஜ் புலாவ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு உடையாமல் அரிசி உடையாமல் அடி விட்டு அழகாக கிளறுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நாங்கள் சொன்ன மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.